வெல்கம் டு வின்னர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, இப்போ ரீசெண்டா நடந்த குரூப் 4ல கேட்ட ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான் சார் நீங்க பார்க்க போறோம். ஸோ கொஸ்டின் ஸ்ட்ரெயிட்டா போயிடலாம். இந்தியா அப்சர்வ்ட் 2018 as the national year of which crop? அதாவது இந்தியா 2018ஆம் ஆண்டை எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கடைபிடித்தது? ஸோ இந்த ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தோம்னா மில்லட்ஸ். இதோட ஆன்சர் வந்துட்டு மில்லட்ஸ். ஸோ பொதுவாக வந்துட்டு மில்லட்ஸ் அதிகம் கிடைக்கக்கூடிய இடம் இந்தியா தான். அதுவும் இந்தியா வந்துட்டு ஐநா கிட்ட, அதாவது ஐநாவுடைய சர்வதேச ஆண்டும் 2022-23 வந்து மில்லட்ஸ். இதை எப்படி அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2018 இந்தியா வந்துட்டு இந்தியாவோட தேசிய ஆண்டா மில்லட்ஸ் அறிவிச்சாங்க. அதே சமயத்துல ஐநா கிட்டையும் 2018ஆம் ஆண்டு ஒரு ப்ரப்போசல் தெரிவிச்சாங்க. அதுபடி FAO சொல்லக்கூடிய அமைப்பும் UNGN சொல்லக்கூடிய அமைப்பும் சேர்ந்து 2023 ஐநாவுடைய சர்வதேச ஆண்டா, அதாவது ஐநாவுடைய ஆண்டா திணை வகைகளை கடைபிடிச்சாங்க 2023ஆம் ஆண்டு. சோ ஐநா பத்தி பேசும்போது ஐநா வந்து வருஷம் ஒவ்வொரு விஷயத்த கடைபிடிப்பாங்க. இது எப்ப ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டா 2007. சோ 2007 வந்துட்டு ஐநா போலார் பிளேஸ் அப்படிங்கிற ஒரு நாளை அறிவிச்சாங்க. 2007ஆம் ஆண்டு முதல் முறை அப்பதான் அறிவிச்சாங்க. இப்ப ரீசெண்டா இப்ப போன வருஷம் பார்த்தோம்னா மில்லட்ஸ். அப்ப இந்த வருஷம் என்னன்னு பார்த்தோம்னா கேமல், இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கேமல் அப்படின்னு அறிவிச்சாங்க. அடுத்த வருஷம் என்ன அறிவிக்க போறாங்க அப்படின்னா குவாண்டம் சயின்ஸ், இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ். இப்படி ஐநா வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு முக்கியமான பொருளையா இருக்கட்டும், இல்ல ஏதாச்சும் ஒரு இடமா இருக்கட்டும் அப்படி கடைபிடிப்பாங்க. அது மூலமா அந்த இடத்தை டெவலப் பண்ண பார்ப்பாங்க. இப்ப சாய்ஸ்ல போயிடலாம். திணை வகைகள் இந்தியாவில எங்க அதிகம் உருவாகுது அப்படின்னு பார்த்தா கிளியரா சொல்ல முடியாது. ராஜஸ்தான் அதிகம் விளையும், ஒரு டைம்ல மத்திய பிரதேசம் அப்படி போகும். ஆனா உலக அளவுல பார்க்கும்போது திணை வகைகள் அதிகம் உற்பத்தி பண்ணக்கூடிய மாநிலம் கண்ட்ரி இந்தியா தான். ஆயில் சீட்ஸ், எண்ணெய் விதைகள் இந்த வருஷம் அதிகம் எந்த மாநிலம் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா மத்திய பிரதேசம். ஆனா பொதுவா எண்ணெய் விதைகள் அதிகம் உற்பத்தி பண்ணக்கூடிய மாநிலம் குஜராத். ஆனா இந்த வருஷம் மத்திய பிரதேசம். உலக அளவுல பார்த்தோம்னா எண்ணெய் விதைகள் அதிக உற்பத்தி பண்ணக்கூடிய நாடு இந்தியா. அதே மாதிரிதான் காட்டன், பருத்தி அதிகம் உற்பத்தி பண்ணக்கூடிய மாநிலம் குஜராத். எந்த நாடு அதிகம் பருத்தி உற்பத்தி பண்றாங்கன்னா இந்தியா. அடுத்தது சுகர்கேன், கரும்பு அதிக உற்பத்தி பண்ணக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். எந்த நாடு கரும்பு அதிக உற்பத்தி பண்றாங்கன்னா இந்தியா இல்ல, அது பிரேசில். இப்படி ஒவ்வொரு பொருட்களும் ஒவ்வொரு நாடு உற்பத்தி பண்றாங்க. சோ மில்லட்ஸ், ஆயில் சீட்ஸ், காட்டன் மூணுமே இந்தியா தான். அண்ட் சுகர்கேன் மட்டும் பிரேசில் நாடு அதிக லெவல்ல உற்பத்தி பண்றாங்க. தேங்க்யூ.